Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. ஓகேங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஜனநாயகன் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. அனிருத் மியூசிக்கு, தளபதி விஜய் சார் அவர் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் அந்த இதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி என்னங்கிறத பார்ப்போம். எனக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குங்க. எனக்கு பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சொல்லப்போனால். ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஏன்னு. ஓகே பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போகலாம். இந்த வாய்ஸ் கொஞ்சம் பாரு, என்னோட பேரு ஜொலிக்குது. கான்செப்ட் மாதிரி இருக்கு. அன்பான பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு. இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா. தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாழாத. ஒரு திருத்திட போறானே கலுக்கலுமா தளபதி. தளபதி கச்சேரி அகனா மனகனா பெரிதனமா வைபாபலமா எங்கனவி கச்சேரி. தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பிட்டாரே பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பிட்டாரே பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பிட்டாரே பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பக்கல பிட்டாய் பிட்டாரே. Are you ready? Very கட்டும் சரபெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொட்டை நடுங்கிட ஸ்டடி. ஸ்மைல் படி நீ பொறி இருபிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல. தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே. தளபதிக்கு இந்த பாட்டே எங்க போல யாரு காட்டே. ஒரு மாபெரும் நாடு, அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு. மரம் மேல் ஒரு கூடு, அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு. ஆவோ டுகெதர் பையா பையா, ஜாதி பேதம் லோலே தையா. நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டெல்லாவோ செய்யா. ஒரு தன்னு வாரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி. Nice Monica. Nice. So colorful. யார்னா காட்றாடே அண்ணா. என்னடா? ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே. நைஸ் 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 நைஸ். நான் இதில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். சூப்பர். என்ன சொல்கிறது தெரியல. செம சாங். அனிருத் ஆஸ் யூஷுவல் பயங்கரமாக கொடுத்துட்டாரு. ஒரு ஃபேர்வெல் சாங் மாதிரி இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சூப்பராக இருக்கார் தளபதி பார்க்குறக்கு. ஒயிட் ஷர்ட்டில் பயங்கரமாக இருக்கார். செம்மையாக இருக்குது. இந்த கெட்டப் பயங்கரமாக இருக்குது. அந்த முறுக்கு மீசை வேறு கெட்டப். டபுள் ஆக்ஷனாக எனக்கு என்னென்னு தெரில படத்தில். அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இது என்ன கான்செப்ட்னு தெரில. படம் வந்தால் தான் தெரியும். பட்
ஆன் த ஹோல் லைக் இந்த டான்ஸ் ஸ்டெப்ஸு, அந்த மெர்சல் தீம், அது ஒரு மாதிரி ஒரு ஃபேர்வெல் கைண்ட் ஆஃப் ஒரு இது கொடுக்குது, வைப்பு கொடுக்குது. ஒரு வில்லு, மெர்சலு, நடுவில் அந்த கில்லி போஸ்டர்ஸ் எல்லாம் வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர நாஸ்டாலஜியாக இருந்துச்சு. ஓகேங்க, நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதான், என்ன வேறு வழி இல்லை. அவரோட பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். சினிமாவில் அவர் வந்து டெஃபினட்டாக மிஸ் பண்ண போகிறோம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இதை பார்க்கும் போதே வந்து பயங்கரமாக வந்து நமக்கு அது ஃபீல் கொடுக்குது. என்னடா இதுதான் லாஸ்ட்டு படமா, என்னடா இது. ஏன்னா தீபாவளிக்கே வந்து அவரோட மூவி வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இனி வர காலங்கள் வந்து நம்ம வந்து என்ன இருக்க போகுது. லைக் சூப்பர் ஸ்டார் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆக போகிறதா ஒரு ரூமர் வந்துக்கிட்டு இருக்குது. கமல் சாரும் வந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலு. லைக் என்னன்னு தெரில, ஒரு மாதிரி தமிழ் சினிமாவே வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு வைபிள்லேருந்து நம்ம வந்து வெளியே வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். லைக் அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு மாதிரி போட்டு தாக்குது. ஸோ சொன்ன மாதிரி சாங் வந்து செம்ம பிளாஸ்ட்டு, சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் காமிச்சிருக்கலாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது அந்த ஹுக் ஸ்டெப்போடு நிறுத்திட்டாங்க. எனக்கு கொஞ்சம் நடுவில் ஏதாவது சின்ன சின்ன கிளிப்ஸ் லைட்டாக ஆட் பண்ணியிருந்துருக்கலாமான்னு தோணுது. பட் காமிச்ச வரைக்கும் செம க்யூட்டாக இருந்துச்சு, செம வைபாக இருந்தது. பூஜா ஹெட்ஸு, எனக்கு என்னென்னா இந்த மூவியில் நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது. லைக் ஃபேர்வெல்ங்கிறதுனால மேபி நிறையா உள்ளே இறக்கியிருப்பாருன்னு தோணுது. பட் நல்லபடியாக இறக்கியிருக்கணும், அதுதான் மேட்ரு. மோனிகா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ். அவங்க செம்ம லக்குங்க அந்த பொண்ணுங்க, நிஜமாலுமே. கூலிலையும் வந்து தலைவர் கூட வந்து பண்ணியிருக்காங்க, இதுலேயும் தளபதி கூட பண்ணியிருக்காங்க. செம்ம லக்கு, வேறு லெவலில் இருக்குது அவங்களோட பர்ஃபார்மன்ஸு, சூப்பர். அண்டு எஸ், அவங்க ரீசெண்டாக அவங்க பேர் மமிதா பைஜு, ஐ திங்க் ஸோ ஷி ஆல்சோ டன் அ வெரி குட் ஜாப். அவங்க பயங்கரமாக, அவங்க தான் தங்கச்சின்னு நினைக்கிறேன். 2 தங்கச்சியா இல்லை என்ன கான்செப்ட்னு தெரில. 2 மோனிகாவும் இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட், வில் சி அப்படின்னு பார்ப்போம் எப்படின்னுங்கிறத. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணிடுங்க. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.